வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னா, விடாமுயற்சியும் காலம் தாழ்த்தாமையும் அப்படிங்கிறது தான் தலைப்புங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது விடாமுயற்சி அப்படின்னா என்னன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே அதற்கான ஆன்சர் தெரியும், அதாவது அதற்கான பதில் தெரியும். விடாமுயற்சினா என்னன்னா, ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக நம்ம வந்து பல கட்டங்களில் பல நிலைகளில் பல படிக்கட்டுகளாக நம்ம முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை விடாமுயற்சியாக அடையிறதுக்கான முயற்சியை தான் விடாமுயற்சின்னு சொல்கிறோம். விடாமுயற்சி எல்லாமே வந்து நமக்கு வந்து வெற்றியை தான் கொடுக்குதா? விடாமுயற்சியில் நம்ம முயற்சி பண்ணுற இடங்களை நம்ம வந்து அடைஞ்சிட்றோமா, அந்த விஷயங்களை அடைஞ்சிட்றோமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து சில நேரங்களில் நம்மளால் அந்த விடாமுயற்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுது, சில நேரங்களில் நம்மளால் வந்து அந்த விடாமுயற்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியறதில்ல. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிலேனா நம்ம தமிழில் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா காலம் தாழ்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கே போகணும்னா அதற்கு வந்து நீங்கள் ஒரு பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பஸ்ஸு வர்றதுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பஸ்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஏறிடலாம். அந்த பஸ்ஸில் வந்து உங்களுடைய பயணத்தை துவங்க முடியும். இதுவே நீங்கள் வந்து அந்த பஸ் வர டைம் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் சற்று தாமதமாக போனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துக்கு போகக்கூடிய அந்த பஸ்ஸில் உங்களால் ஏற முடியாது. இது வந்து ஒரு பயணத்துக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். இது வந்து வாழ்க்கையில் வந்து காலம் தாழ்த்தாமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. விடாமுயற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி காலம் தாழ்த்தாமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா விடாமுயற்சி மட்டும் இருக்கிறவங்க வந்து வெற்றி அடையிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு பல நேரங்களில் வந்து கிடைக்காம போயிடுது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலம் தாழ்த்தி செய்கிறது தாங்க. இப்போது நீங்கள் ஒரு 20 வயசில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு முயற்சியை நீங்கள் வந்து 60 வயசில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. நீங்கள் 60 வயசில் நீங்கள் நினைக்கலாம், நான் 20 வயசில் நான் அதை செஞ்சுருந்தா நான் இந்த நேரத்தில் இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு 60 வயது உள்ள ஒரு நபரை உதாரணமாக எடுத்துக்கும் போது, இப்போ இதுவே வந்து நீங்கள் 20 வயதிலேயே நீங்கள் வந்து அந்த 20 வயசில் செய்யக்கூடிய முயற்சியை நீங்கள் கண்டுபிடிச்சு செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் 60 வயதில் உங்களுக்கு அந்த கேள்வி இருந்திருக்காது. அதாவது இந்த 20 வயசில் நான் செஞ்சுருந்தா இப்படி இருந்திருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, அந்த நினைக்கிற இடத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க. அதாவது காலம் தாழ்த்தி யோசிக்கிறதும் வந்து ஒரு கிரைம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது அது ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். குற்றம்னா மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய குற்றம் இல்லை, நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய குற்றத்தில் இதுவும் ஒன்று. அதனால் நம்ம சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சியும் காலம் தாழ்த்தாமையும் எங்கே வந்து ஒன்றா இணைஞ்சு இருக்குதோ அந்த இடத்துல வந்து விதியையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குங்க. விதியையே மாற்றக்கூடிய விளைவுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளுடைய விடாமுயற்சியையும் காலம் தாழ்த்தாமையையும் நம்ம வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர கருத்து. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.